இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். வேண்டுதல் அருள் செய்வார்னா நான் போச்சிருக்கேங்க. நீ கேட்டுக்கொள்றதை தருவார்னு அர்த்தம் இல்லை. கேட்டுக்கொள்றதை எனக்கு தந்து தரேன் நான் உருப்பிட்டுருக்க மாட்டேன். ஏன்னா நான் கேட்டுக்கொள்றது அந்த அளவில் இருந்தது. ஹலோ, என்கிட்ட வந்து கத்தர் என்னப்பா வேணும்னு கேட்டானா, ஏதாவது ஆண்டவரே அப்படி தான் சொல்லியிருப்பேன். அதான் சொன்னேன். நான் காலேஜுக்கு போகும்போது என்ன வேணும்னு கேட்டாங்க, என்ன மேஜர் வேணும், ஏதாவது கொடுங்க என்ன. நம்ப மாட்டீங்க நீங்கள். அப்படி தான் சொன்னேன், ஏதாவது கொடுங்க என்ன. சரி ஃபிலாசபி போ, வாங்கின மார்க்குக்கு அது போதாதா போனாங்க. போனால் அங்கே போர் அடிக்குதாங்க, என்னென்னத்தையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. திருப்பி ஒருத்தர் போய் பிடிச்ச ரெக்கமெண்டேஷனுக்கு திருப்பி பிரின்ஸ்பல்கிட்டே கொண்டு போனார். என்ன கேட்குறமோ கிடைக்கும், கொஞ்சம் தைரியமாக கேட்டால் பரவாயில்ல. ஆனால் எனக்குள்ளேயே தன்னம்பிக்கை கிடையாது, கேட்டால் தருவாங்கன்றதும் கிடையாது. என்ன கேட்கணும்னா அறிவு கிடையாது, சுத்தமாக கிடையாது, ஒரு ஈடுபாடே கிடையாது வாழ்க்கையில். சிறந்த காலேஜ் எல்லாம் இருக்குது. பிரின்ஸிபல் வீட்டிலே போய் உட்காந்தாச்சு. அவருடைய நண்பரை கூப்பிட்டு போயிட்டு அவர் கேட்குற என்னப்பா வேணுன்னாரு. இது வேணாங்க, வேறு ஏதாவது இருந்தால் தாங்க. அவர் பார்த்தார், பாலிட்டிக்ஸ் எடுத்துக்கிறியான்னு. எடுத்துக்கிறேன்னு. ஏதோ ஒன்று படித்து டிகிரின்னு ஒன்று வாங்கிடணும், எப்படியாது கொடுங்க அப்படின்னு. கடைசியில் அதான் எடுத்தேன். ஹலோ, என்னத்தை பண்ணி தொலைகிறது என்னன்னே தெரில. அப்போ கடவுள் கேட்டிருந்தாருன்னா என்ன கேட்டிருப்பேன் நான், ஏதோ ஆண்டவரே உமக்கு பிரியமானது ஏதாவது என்னமோ ஏதோ இருக்கிறத தாரோம். நான் ரொம்ப கேட்க விரும்பலை. ஏன்னா எங்கள் ஊரில் அப்படி தான் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தாங்க. நீ பேராசை இருக்கக்கூடாது, உனக்கு அதையும் இதையும் கேட்கக்கூடாது. நான் என்ன சொல்லியிருப்பேன், என்னமோ ஆண்டவரே ஏதாவது கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்து மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் எனக்கு தர. நான் ரொம்ப கேட்க விரும்பலை, நான் பேராசைக்காரன் இல்லை. இப்படி தான் கேட்டிருப்பேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, சங்கீதம் 37:4. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் அறிச்சைவார்னா கேட்டதை கொடுப்பார் இல்லை, அவர் உன் இருதயத்தில் வேண்டுதல்களையே தருவார். என்ன கேட்கணுங்கிற அறிவையே தருவார். ஹலோ, கிறிஸ்தவம் என்கிறது கடவுளோடு ஒரு மனுஷனுக்கு இருதயத்தில் ஆண்டவரோடு ஏற்படும் கனெக்ஷனுங்க. இந்த கனெக்ஷன் மூலமாக இருதயத்தில் ஆண்டவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. என்ன கேட்கணுங்கிற அறிவு எந்த மனுஷனும் இந்த உலகத்தில் உங்களுக்கு தர முடியாது, உங்க தாய் தகப்பன் கூட தர முடியாது. அதை கர்த்தர் தருகிறார். இருதயத்தில் நித்தியத்தை வைத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் இருதயம் அவரோடு ஹுக்கப் பண்ணப்பட்டிருக்கிறது, நித்திய தேவனோடு ஹுக்கப் பண்ண. இருதயமுடைய குவாலிட்டியே வேற. சரீரம் மண்ணாலான சரீரமாக இருக்குது, ஆனால் என்னுடைய இருதயம், என்னுடைய ஆவி தேவனுக்கு அடுத்தவையில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது கர்த்தரோட ஹுக்கப்பாக இருக்குது. அந்த இருதயம், அந்த இருதயத்தை கவனிக்க ஆரம்பித்தேன் பாருங்க பின்னாடி என் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழித்து இருதயத்தை கவனிச்சார். இருதயம் சொல்லுது, எப்பா நீ பிறந்ததே பிரசங்கியார் ஆகிறதுக்கு தான் பிறந்திருக்கிறேன். இருதயம் எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய இருதயத்தில் நித்தியத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய உன்னதமான நோக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய இருதயம் இது. நான் புரிஞ்சு கொள்ள முடியும். நிறைய பேர் என்ன சொன்னால், கர்த்தருடைய சித்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும், அவருக்கு எழுதியிருக்கிறாங்க. யாருக்கு? யாராவது ஒரு ஊழியக்காரர்கள் லெட்டர் எழுதி போட்டுற வேண்டியது. ஏன்னா கர்த்தர் எல்லாரும் சித்தத்தையும் அவங்களுக்கு தான் வெளிப்படுத்துகிறாருங்க. சித்தத்தை தெரிந்து கொள்றதுக்கு தான் அவங்க ஆஃபீஸ் வச்சுருக்காங்கன்னு நினச்சி வெறும் போஸ்ட் கார்டாக எழுதி போட வேண்டியது. 4 பொண்ணு பார்த்துருக்குறேன், இதில் கர்த்தருடைய சித்தம் எதுன்னு நீங்கள் ஜெபிச்சு சொல்லிடுங்க பிரதர். உரமா என்கிட்ட சொல்லி படிச்சில் டிவோர்ஸ் எல்லாம் ஆகிடுச்சு. அப்புறம் சொல்லுது, ஜெபிச்சு சொன்ன பிறகு தானே பிரதர் நான் பண்ணேன், அப்புறம் எப்படி டிவோர்ஸ் ஆகும், எப்படி விளக்குறது உங்களுக்கு? நான் கோயிலுக்கு வாங்க, நான் பிரசங்கம் பண்ணுவேன், வளர்ந்தோன்னு. எங்கே ஆரம்பித்து எங்கே விளக்குறது உங்களுக்கு? நீங்கள் எழுதி போட்டாங்களா, அவர் தான் எழுதினாரா இதை பண்ணுன்னு, இதை பண்ணாங்க. இப்போ எப்படி பிரதர் மிஸ்டேக் வரும்? அவர் சொல்லி தானே பண்ணேன், ஜெபிச்சு அவர் கேட்டு தானே சொன்னார், சொன்னது தானே நான் பண்ணேன். அப்போ உங்களுக்கு என்ன இருதயமே இல்லையா? கடவுள் உங்கள்கிட்ட பேசுகிறதே கிடையாதா? கடவுள் இந்த ஊர்லேயே மெட்ராஸ்லேயே ஒரு 4 பேர்கிட்ட தான் பேசுகிறாரா? ஹலோ, ஒரு 4 பேர் அட்ரஸ் தான் அவருக்கு தெரியுமா? வேதம் சொல்லுது, உங்களை பேர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு அவர் அறிந்து வைத்திருக்கிறார். கர்த்தரை நம்புனீங்கன்னா, அவரோட ஹுக்டப்பாக இருந்தீங்கன்னா, கனெக்டடாக இருந்தீங்கன்னா, உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவார். நீங்கள் எங்கே போகணுன்னு உங்களுக்கு காண்பிப்பார், என்ன செய்யணும்னு வழி காட்டுவார், அதை எப்படி செய்யணும்னு காண்பிப்பார், எப்படி வெற்றி பெறணும்னு வழி காண்பிப்பார். இருக்கிறீங்களா?
எங்கே காமிப்பார்? இருதயத்தில் காமிப்பாருங்க. இதுக்கு போஸ்ட் கார்டு தேவையில்லை. போஸ்ட் கார்டை நம்பி எப்படி பிழைக்கிறது? இது போய் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் போய் அங்கே கிடைக்குமான்றதே சந்தேகம். இருதயம் போஸ்ட் கார்டை விட எவ்வளோ நிச்சயம் தெரியுமா? இது ரொம்ப ஷுவர். எனக்கு நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் கடவுளுடைய சித்தம் என்னன்னு, கடவுளுடைய விருப்பம் என்ன, கடவுள் என்ன குறித்து வச்சிருக்கிற நோக்கம் என்ன. நித்தியத்தை இருதயத்தில் வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நித்தியத்தை என்னுடைய இருதயத்திலே வைத்திருக்கிறார். கடவுளுடைய எல்லாம் சொல்லுங்க, கடவுளுடைய உன்னதமான நோக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய இருதயமாக என்னுடைய இருதயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எவ்வளோ முக்கியமான ஒரு சத்தியம் தெரியுமா? அது நித்தியத்தை கர்த்தர் இங்கே வச்சுட்டாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நோக்கம் புரியுமா? a sense of divine purpose. தெய்வீக நோக்கங்கள் என்னை குறித்து என்ன என்னால் தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு எந்த இவாஞ்சலிஸ்டும் தேவையில்லை, பாஸ்டரும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சுக்கொள்ள முடியும். எனக்கு ஒரு இருதயத்தை கொடுத்துருக்காரு கர்த்தர். ஒருத்தர் சொல்கிறார், இப்படிலாம் சொன்னீங்கன்னா எப்படிங்க நம்மக்கிட்ட வருவாங்க அவங்க? இப்போ ஏன் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க? இருதயத்தை கொடுத்துருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன், அதுக்காகத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. இருதயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய இருதயமாக கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னு கேட்குறதுக்கு தான் எங்கெங்க தூரத்தில் இருந்தாலும் வந்திருக்கிறாங்க. ஏன் நான் போஸ்ட் கார்டு எழுதி போடுங்க எனக்குன்னு சொல்லி, எனக்கு எழுதி போடு, நான் கேட்டு சொல்லிடுறேன் உனக்கு. சொல்லவே இல்லை. நான் எங்கேயா சொல்லியிருக்கேன்? நான் கிடையவே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், நான் ஒன்று தான் செய்ய முடியும். நான் பிரசங்கியார். நான் சொல்கிறேன் எப்படி கர்த்தர் வேலை செய்கிறாருன்னு, எப்படி நம்மளை உண்டாக்கியிருக்காருன்னு சொல்கிறேன், போதிக்கிறேன். வந்து கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. இதில் சில சத்தியங்கள் விளங்க ஆரம்பிக்கும். அது விளங்கிருச்சுனாலே வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். நான் கூட எத்தனையோ வருஷமாக கோயிலுக்கெல்லாம் போனேன். தான் சொன்னேன், நல்ல பாரம்பரியம். கோயிலுக்கெல்லாம் போனேன். பிரசங்கத்தை அப்படியே சும்மா ஒரு போகிற போக்கில் கேட்குறது, அப்படியே அங்கே உட்காந்துட்டு எதையோ பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது, என்ன பண்ணுறது அப்படி இந்த சைட்லேயும் கேட்டுக்கிறது. எதையும் கேட்டியா பிரசங்கம்? கேட்டேன். ஒன்றும் ஏறின மாதிரி தெரில. சில நேரத்தில் பிரசங்கத்துலேயும் ஒன்றும் இல்லை, சில நேரத்தில் ஒன்றும் எது இருந்தால் கூட எனக்கு மைண்டில் ஏறலை. ஏன்னா ஒரு வழிப்போக்கின பிறகு தான் கேட்குறது. அப்புறம் ஒரு காலகட்டம் வந்தது பாருங்கள், எனக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சு சில காரியங்கள். அப்புறம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இதை கேட்க ஆரம்பித்தேன், இதை படிக்க ஆரம்பித்தேன். சில மணி நேரங்கள் இதில் செலவழிக்க ஆரம்பித்தேன், கவனத்தை செலவழிக்க ஆரம்பித்தேன், நல்லா கேட்க ஆரம்பித்தேன். என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்லியிருக்குது வசனம், கர்த்தர் என்ன சொல்கிறாரு, என் இருதயத்தை பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் வெற்றியை ஆரம்பித்தது. சும்மா அதே இதையும் பண்ணிருந்தால் வெற்றி வராதுங்க. நித்தியத்தை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் வச்சுருக்கிறார். உங்கள் இருதயம்ங்கிறது உங்களுடைய உள்ளான மனிதன், உங்களுடைய ஆவி. அதை வித்தியாசமாக உண்டாக்கியிருக்கார் கர்த்தர். அது கடவுளோட தொடர்புள்ளதாக இருக்கும்படியாக உண்டாக்கியிருக்கிறார். ரட்சிக்கப்படுறதுனா என்ன? இந்த இருதயம் ஆண்டவரோட ஹூக்கப் ஆகிடுது. அப்போ நான் ஜெபிக்கலாம். கர்த்தர் அவருடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறார், உள்ளத்தில் எனக்கு காண்பிக்கிறார், என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றதை.